நீ தான்ப்பா தேர்தல் ஆணைய அதிகாரி போப்பா அப்படின்னு. உட்கார வச்சு முடிச்சுட்டு, ரைட் மிஷின கொண்டாந்து இல்ல வச்சுட்டு அப்படி பண்ணா உச்சநீதிமன்றம் அமைதியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப அமைதியா தானங்க இருக்கிறாங்க. இப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஓகே ஆயிருச்சு. தீர்மானங்கள உள்ள பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. இது ஏன் செஞ்சாங்கன்னா, இந்த 146 எம்பி இருந்தாங்கன்னா, இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மக்கள்ட்ட போகும். இப்ப நான் சொல்ற இந்த செய்தியே நெறைய பேருக்கு தெரியாது. இது என்னமோ விடுதலை சிறுத்தை தான்டா இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லுதுடா. பைத்தியக்காரத்தனமா இருக்கிறாங்க இவங்க. என்னடா எல்லாம் டெக்னாலஜில போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ஏன் மிஷின் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன். அமெரிக்கா உங்களுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் அவைங்க தான் டெக்னாலஜி ஃபுல்லா அவைங்க தான் முக்கியமான காரணம். அவைங்க நாட்டுல சாதாரணமா தான் ஓட்டு போடுறாய்ங்க. மேனுவல் சிஸ்டம் தான் இருக்கு. ஜப்பான் மிஷின கண்டுபிடிச்சோனே அவன் தான். அங்க மேனுவல் சிஸ்டம் தான் இருக்கு. நீ எந்த நாட்ட பாரு கனடா, பிரான்ஸ் நம்ம நாட்ல மட்டும் இத கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க நினைக்கலாம், மக்கள் நினைக்கலாம். ஓகே மிஷின்ல ஓட்ட போட்டு உடனே ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நல்லா பாருங்க, ஓட்டு போட்டாலும் கூட 1 வாரம், 1 மாசம் கழிச்சு தான் ரிசல்ட்டே வருது. அப்புறம் எதுக்கு அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தேவ? பேசாம மேனுவலா போட்டு போங்க. எங்களுக்கு டவுட் ஆயிருச்சு உங்க மேல.